அம்மானாலே எல்லாருடைய உலக தமிழர்கள் மனதுல அனைத்து மக்கள் தொட்டில் குழந்தை மனதிலேயுமே திட்டம். ஆமா அம்மான்னும் போது பாத்தீங்கன்னாலே அம்மா வந்து ஒரு மறக்க முடியாத மாணிக்கமாக தான் எல்லார் மனசுலயும் இன்னைக்கு இருக்காங்க. எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஒரு இயற்கை பேரிடரா இருந்தாலும் சரி, எதுவா சுனாமி, கொரோனா எல்லாமே நம்ம சுனாமி அம்மா இருக்கும்போது வந்தது தானே. ஆமா நிறைய ஒரு ஆமா 11 நிவாரணங்கள் புயல்களுக்கும் கொடுத்து. மேல வந்து தானே புயல்ல இருந்து ஓகே அதுக்கு முன்னாடி வந்த பல புயல்கள்ல இருந்து எல்லாமே அம்மா அந்த காலத்துல வந்தது. எல்லாத்தையுமே மிக திறமையா அம்மா வந்து சமாளிப்பாங்க. 2015ல வந்த பெருமழை ம். அன்னைக்கு வந்து அம்மா வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் மூலமாக நான் தாலிக்கு தங்கம் தர்றது, திருமணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் இந்த சமுதாய வளைகாப்பு இதெல்லாம் தாண்டி 2015 பெருமழையில இந்த புயல்ல வீடு ம். இழந்தவர்கள் இருந்தாங்க, பொருட்கள் இழந்தவங்க, ஆமா. உடைமைகளை இழந்தவங்க, அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தபோது அவர்களுக்கு நிவாரண உதவிகள்ல இருந்து அவங்களுக்கு படுக்கை பாயில இருந்து பிளாஸ்டிக் பக்கெட்ல இருந்து மக்குல இருந்து ஒரு டம்ளர்ல இருந்து ஒரு தட்டுல இருந்து வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து மளிகை பொருட்கள் மாத கணக்கிற்கு தேவையான மளிகை ஆமா. பொருட்கள்ல இருந்து ஈவன் நைட்டில இருந்து ம். பெட் ஸ்ப்ரெட்ல இருந்து தலையணையில இருந்து பாயில இருந்து ஒட்டுமொத்த எல்லாம் மக்களையும் தன்னோட ஒரு குடும்பமாவே நினைச்சு. கல்யாணம் பண்ணி அனுப்பினா ம். அதை விட அந்த வெள்ளம் பெருமழை வந்தப்போ பேரிடர் ஒன்று வந்தபோது ஆமா. அந்த ஒரு மறு குடும்பத்திற்கு என்ன தேவையோ ஒரு குடும்பத்திற்கு அப்படின்றது அது மொத்தத்தையும் செய்த வரலாறுன்றது அம்மாவை போல இனி யாரும் செய்வார்களா அப்படின்றதுதான் அதுதான்